கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கூட தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த வாய்ப்பை தந்ததற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் இந்த நாளிலும் ஜெபித்து இந்த நாள் வகுப்பை ஆரம்பிக்கலாம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் இந்நாள் வரைக்கும் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர்தாமே தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கடந்த வாரத்திலே நாம் வேதாகமத்தின் சரித்திர சுருக்கம் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்தோம். ஆதாமிலிருந்து, அதாவது தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்த நாள் தொடங்கி நியாயாதிபதிகள் காலம் வரைக்கும் ஒரு சில காரியங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட நம்ம யோசுவா புஸ்தகம் முடிந்த பிற்பாடு அதற்கு பிற்பாடு உள்ள காரியங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். நாம் யோசுவா, அதாவது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வருகிறார். அவருடைய இறப்பிற்கு பிற்பாடு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போது இஸ்ரவேல் ஜனங்களை யோசுவா கானானுக்குள் நடத்தி செல்லுகிறார். தேவன் அவர்களுக்கு கட்டளையிட்டபடி தேசத்தை 12 பிரிவுகளாக பிரித்து 12 கோத்திரங்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. லேவி கோத்திரத்தாருக்கு ஆங்காங்கே பட்டணங்கள் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக தேசம் பகுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. லேவியருக்கு தேவனே சுதந்திரமாக இருந்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ யோசுவா மரித்து போகிறார். யோசுவா மரித்ததற்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், யோசுவா மரித்ததற்கு பிற்பாடு அவர்களை வழி நடத்துவதற்கு, அவர்களை தேவனுடைய பாதையிலே வழிநடத்தி செல்வதற்கு ஒரு தலைவன் அங்கே இல்லை. மக்கள் தங்களுடைய இஷ்டம் போல, அவர்களுடைய விருப்பம் போல அவர்கள் காரியங்களை செய்ய தொடங்குகிறார்கள். அப்படி நடந்த பொழுது தேவன் இந்த மக்களை அங்கே இருந்ததான மக்களுடைய கரங்களிலே சிறையிருப்பிலே விட்டுவிடுகிறார். ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் சிறையிருப்பிலே இருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள், தேவனிடத்திலே கதறுகிறார்கள், எங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை சிறையிருப்பிலே விட்டுவிடுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒரு சில குறிப்பிட்ட காலம் சிறையிருப்பிலே இருந்து அவர்களுடைய பிரச்சனை அதிகமாகும் பொழுது தேவனை நோக்கி கதறுகிறார்கள், வேண்டுகிறார்கள், தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறார்கள். அப்படி அவர்கள் செய்யும் பொழுது தேவன் ஒரு இரட்சகனை எழும்ப பண்ணுகிறார் என்பதை நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் வாசிக்க முடியும். அப்படி தேவன் எழும்ப பண்ணினவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர்களை நியாயம் விசாரித்தார்கள், அவர்களை வழி நடத்தினார்கள். தேவனுடைய பாதையிலே செல்லுவதற்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உறுதுணையாய் இருந்தார்கள் என்பதையும் நாம் வாசிக்கிறோம். இப்படியாக அவர்களுக்கு ஒரு 14 நியாயாதிபதிகள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அதிலே 12 நியாயாதிபதிகளை குறித்து நாம் நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலும், அதே நேரத்தில் 2 நியாயாதிபதிகளை குறித்து 1 சாமுவேல் புஸ்தகத்திலும் நாம் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே தேவனால் ஏற்படுத்தப்படாமல் தன்னுடைய இஷ்டத்தினாலே, தன்னுடைய முயற்சியினாலே ஒருவன் நியாயாதிபதியாய் இருந்ததையும் கூட நாம் பார்க்க முடியும். அவன் கிதியோனுடைய மகனாக காணப்பட்ட அபிமெலேக்கு என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது அவனையும் சேர்த்து என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே 13 நியாயாதிபதிகள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். இப்படியாக தேவன் நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணி அவர்களை வைத்து ஆட்சி செய்ய வைத்தார். அதாவது அவர்களை நியாயம் விசாரிக்க வைத்தார். அவர்கள் தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு அவர்களை வழி நடத்தினார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஒத்னியேலிலிருந்து சிம்சோன் வரைக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட 12 நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அதற்கு பிற்பாடு 1 சாமுவேலிலே நாம் பார்க்கிறோம்,
1 சாமுவேல் புஸ்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஏலியும் சாமுவேல் என்பவரும் நியாயாதிபதிகளாக இருந்து நியாயம் விசாரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏலி ஆசாரியனாகவும் இருந்தார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியாக இருந்தார் என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி அவர்களை வழி நடத்தினார். நியாயாதிபதிகள் ஒருவருடைய காலம் முடிகிற பொழுது மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே மறுபடியும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி பார்த்தோமானால், மறுபடியுமாக அவர்கள் தேவனை விட்டு வழி விலகி சோரம் போகிறவர்களாய் காணப்பட்டார்கள். தேவனும் அவர்களை சிறையிருப்பிலே ஒப்பு கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்காக ஒரு இரட்சகனை, நியாயாதிபதியை எழும்ப பண்ணுகிறார். இப்படியாகத்தான் நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுமையுமாக நாம் வாசிக்கிறோம். காலங்கள் இப்படியே சென்று கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இப்போ சாமுவேல் நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ சாமுவேல் நியாயாதிபதியாக இருக்கிறதான காலகட்டத்திலே என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்ப்பதற்கு முன்பாக நாம் ரூத் என்று சொல்லுகிறதான ஒரு புஸ்தகத்தை கூட நம்ம வாசிக்க முடிகிறது. இந்த ரூத் புஸ்தகம் எங்கே நடந்த சம்பவத்தை குறித்து சொல்லுகிறது என்று நாம் பார்த்தோமானால், 3வது நியாயாதிபதியாக காணப்பட்ட சம்கார் என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை குறித்து நாம் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த 3ஆம் நியாயாதிபதிக்கும் 4ஆம் நியாயாதிபதியாக எழும்பின தெபோராளுக்கும் இந்த இடைப்பட்ட காலத்திலே ஒரு பஞ்ச காலம் வந்தது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலே தான் இவர்கள் இந்த இஸ்ரவேலை விட்டு, பெத்லஹேமை விட்டு மோவாப் என்கிற தேசத்திற்கு செல்லுகிறார்கள். அங்கே சென்று அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றை குறித்தும் தான் நாம் ரூத் என்கிறதான புஸ்தகத்திலே வாசிக்க முடிகிறது. இப்போ 4வது நியாயாதிபதி, 3வது நியாயாதிபதிக்கும் 4வது நியாயாதிபதிக்கும் உள்ளதான அந்த இடைப்பட்ட அந்த காலகட்டங்களிலே தான் நடந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ஆகையினால்தான் நம்ம ரூத் புஸ்தகத்திலையும் வாசிக்க முடியும், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த காலத்திலே ஒரு பஞ்சம் வந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்கள் முடிந்த பிற்பாடு நியாயாதிபதிகள் ஒவ்வொருத்தராக இருக்கிறார்கள். இப்போ சாமுவேல் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் விசாரிக்கிறார், தீர்க்கதரிசியாகவும் இருக்கிறார். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து சாமுவேலிடத்தில் சொல்லுகிறார்கள், எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று அவரிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ சாமுவேல் மனஸ்தாபப்படுகிறார். ஆனால் தேவனிடத்தில் போய் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது தேவன் சொல்லுகிறார், அவர்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திவிடு என்று சொல்லிவிட்டு, யாரை நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜா யார் என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா சவுல் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ சவுல் முதல் ராஜாவாக இருக்கிறார். 40 வருடங்கள் ஆட்சி செய்கிறார். அவர் தேவனுக்கு பிரியமாக நடந்து கொள்ளவில்லை. ஆகையினாலே தேவன் ஒரு ராஜாவை, தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை ராஜாவாக ஏற்படுத்துகிறார். அவர்தான் 2வது ராஜாவாக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் தாவீது. இந்த தாவீதும் 40 வருடங்கள் ஆட்சி செய்கிறார். தேவனுக்கு பிரியமானதை செய்து மக்களையும் தேவனுக்கு பிரியமான வழியிலே நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இவருடைய காலம் முடிந்த பிற்பாடு யார் ராஜாவாக அரியணையிலே அமரப்போகிறார்கள் என்கிறதான ஒரு காரியம் நிகழ்கிறது. ஏனென்று சொன்னால், இப்போ இவருக்கு அநேக குமாரர்கள் இருக்கிறார்கள். இவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அப்சலோம் அந்த இடத்தை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி பற்பல காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போ இவருக்கு பிற்பாடு யார் இருக்க போகிறார்கள் என்பதிலும் ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது. அப்போது தாவீதே அதை முடிவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சாலமோன் தான் அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்ய போகிறார் என்பதையெல்லாம் நாம் பார்க்க முடிகிறது. இதற்கு நாத்தான் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியும்
அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ தாவீதுக்கு பிற்பாடு சாலமோன் ராஜாவாக இருக்கிறார். அவரும் ஒரு 40 வருடங்கள் ஆட்சி செய்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த 40 வருடங்களுக்குள்ளாக சாலமோன் நல்ல விஷயங்கள், அநேக காரியங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார். தேவனுக்கு பிரியமான காரியங்களையும் கூட செய்கிறார். ஆனால் நாட்கள் கடந்து போக அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார். அவர் அநேக ஸ்திரீகளை மணந்து கொள்ளுகிறார். அவர்களின் நிமித்தமாக அவர் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களிலே விழுந்து போகிறார். அவர் விழுந்து போகும் பொழுது தேவன் 2 தரம் அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்பொழுதும் அவர் மனம் திரும்பவில்லை. ஆகையினாலே அவர் ஒரு தீர்க்கதரிசியை அவரிடத்திற்கு அனுப்பி, சாலமோனிடத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது, உனக்கு கொஞ்சம் இரக்கம் காண்பிக்கப்படுகிறது, ஆனால் உனக்கு பிற்பாடு இந்த ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டு உன்னுடைய வேலைக்காரனாக இருந்த ஒரு மனுஷனிடத்தில் 10 கோத்திரங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இவருக்கு அதை குறித்து கவலை இல்லாதவராய், என்னுடைய காலத்திலாவது சமாதானம் இருக்குமே என்று சொல்லி அவர் கடந்து போகிறதை பார்க்கிறோம். அவருடைய காலத்திற்கு பிற்பாடு யார் ஆட்சிக்கு வருகிறார் என்று சொன்னால், சாலமோனுடைய மகன் ரெகொபயாம் ஆட்சிக்கு வருகிறார். இப்பொழுது மக்கள் அவரிடத்தில் வந்து ஒரு சில கோரிக்கைகளை வைக்கிறார்கள். ஆனால் அவர் அவர்களுக்கு செவி சாய்க்காமல் இளைஞர்களோடு சேர்ந்து கொண்டு கடினமாய் பதிலளிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பதிலளிக்கப்பட்ட பொழுது இது தேவனுடைய சித்தத்திற்கும் வழிவகுக்கிறதா இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். இப்போ ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. வடக்கு ராஜ்யம் என்றும் தெற்கு ராஜ்யம் என்றும். அதாவது வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறது, தெற்கு ராஜ்யம் யூதா என்று சொல்லி அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்றும் தெற்கு ராஜ்யம் யூதா என்று சொல்லியும் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்பட்ட 10 கோத்திரங்களை நாம் ஒரு சில தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே வாசிக்கும் பொழுது எப்ராயிம் என்று சொல்லி நாம் வாசிப்போம். தெற்கு ராஜ்யத்தை குறித்து வாசிக்கும் பொழுது சியோன் குமாரத்தி என்று சொல்லியும் நம்ம வாசிக்க முடியும், யூதா என்றும் நாம் வாசிக்கிறோம். அப்போ இப்படியாக 2 ராஜ்யங்களாக பிரிக்கப்படுகிறது. சவுல், தாவீது, சாலமோன் 3 பேரும் இருந்த நாட்களிலே 12 கோத்திரங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு ராஜ்யமாக இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற ஒரு நாடாக இருந்தது. இப்பொழுது 2ஆக பிரிக்கப்பட்டு 10 கோத்திரங்களை உடையது இஸ்ரவேல் என்றும் 2 கோத்திரங்களை உடையது யூதா என்றும் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, இப்போ வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் 10 கோத்திரங்களை உடையது, தெற்கு ராஜ்யம் யூதா 2 கோத்திரங்களை உடையது. யூதாவும் பென்யமீனும் சேர்ந்து இந்த 2 கோத்திரங்கள் மாத்திரம் யூதா என்று அழைக்கப்பட்ட தெற்கு ராஜ்யமாகவும் மற்ற 10 கோத்திரங்களும் வடக்கு ராஜ்யமாகவும் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக இந்த வடக்கு ராஜ்யத்திலே முதலாக சாலமோனுக்கு கீழிருந்து வேலைக்காரனாக செயல்பட்ட யெரொபெயாம் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் அங்கே ராஜாவாக நியமிக்கப்படுகிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதிலே அவனை தொடர்ந்து 19 ராஜாக்கள், யெரொபெயாமிலிருந்து கடைசியாக இருந்த ஓசையா என்று சொல்லப்படுகிற மனிதன் வரைக்கும் 19 ராஜாக்கள் இருந்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே தெற்கு ராஜ்யத்திலே நாம் பார்க்கும் பொழுது 19 ராஜாக்களும், ரெகொபெயாமிலிருந்து 19 ராஜாக்களும் ஒரு ராணியும் இருந்து ஆட்சி செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இதிலே முதல் ராஜா ரெகொபெயாம், கடைசி ராஜா சிதேக்கியா என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக இந்த வடக்கு ராஜ்யமும் தெற்கு ராஜ்யமும் செயல்படுகிறது. இப்போ ஒரு சில நேரங்களிலே வடக்கு ராஜ்யத்திற்கும் தெற்கு ராஜ்யத்திற்குமே போர் நடந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது மாத்திரமல்லாமல் மற்ற தேசத்தினரும் கூட வந்து போர் செய்தார்கள் என்பதையெல்லாம் நம்ம
பார்க்கிறோம். சீரியர்கள், பாபிலோனியர்கள், பெலிஸ்தியர்கள் என்று சொல்லப்படுகிற மற்றவர்களும் கூட வந்து போர் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக அவர்கள் போர் செய்து மேற்கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதிலே இந்த இஸ்ரவேலிலே இருந்த ஒரு ராஜாவும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யவில்லை. அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களையே செய்து கொண்டு இருந்தார்கள். ஆகையினாலே தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருந்தார். நீங்கள் மனம் திரும்புங்கள், நீங்கள் தேவனை நோக்கி பாருங்கள், நீங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாக வேண்டாம், நான் வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், ஆனால் நீங்கள் அதை அற்ப காரியமாக எண்ணுகிறீர்கள், இது சரியில்லை என்றெல்லாம் சொல்லி இரண்டு ராஜ்யங்களுக்கும் அவ்வப்பொழுது தேவன் தம்முடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசியின் மூலமாக அனுப்பி கொண்டே இருந்தார். அதை தான் நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து செப்பனியா என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன புஸ்தகம் வரைக்கும் உள்ள காரியங்களிலே வாசிக்கிறோம். ஏசாயா, எரேமியா, அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஓசியாவிலிருந்து செப்பனியா புஸ்தகம் வரைக்கும் இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இந்த ராஜாக்கள் ஆளுகை செய்த நாட்களிலே எழுதப்பட்ட புஸ்தகங்களாக இருக்கிறது. இதில் எசேக்கியேல், புலம்பல், தானியேல், அடுத்ததாக இருக்கிற ஆகாய், சகரியா, மல்கியா, இந்த புஸ்தகங்கள் வெவ்வேறு காலகட்டங்களிலே எழுதப்பட்டது. ஆனால் இந்த தெற்கு ராஜ்யம், வடக்கு ராஜ்யம் இருந்ததான நாட்களிலே எழுதப்பட்ட புஸ்தகங்கள், அதாவது சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் என்று நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா, அடுத்ததாக எரேமியா, ஓசியா, அதிலிருந்து செப்பனியா புஸ்தகம் வரைக்கும் இந்த புஸ்தகங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களிலே எழுதப்பட்ட புஸ்தகங்கள். இதில் நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசினால் இந்த இரண்டு ராஜ்யத்திற்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் பல்வேறு ராஜ்யங்களுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அதே நேரத்திலே ஒபதியா, யோனா, நாகும், இந்த மூன்று புஸ்தகங்களும் இவர்களுக்கு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது இல்லை. இந்த ஒபதியா ஏதோம் தேசத்தினருக்கும், நாகும், யோனா, இந்த இரண்டு தீர்க்க தரிசன புஸ்தகங்களும் அசீரிய நாட்டில் உள்ள நினிவே என்று சொல்லப்படுகிற அந்த அசீரிய ராஜ்யத்தின் தலைநகராக காணப்பட்ட நினிவே பட்டணத்திற்கும் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் இது எல்லாமே இந்த ராஜ்யங்கள் இருந்த காலகட்டங்களிலேயே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தான் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இப்படியாக தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை அனுப்பி அவ்வப்பொழுது அவர்களிடத்திலே மனம் திரும்புதலின் செய்தியை அனுப்பி கொண்டேதான் இருந்தார். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேலிலே இருந்த 19 ராஜாக்களும் தேவனுக்கு பிரியமில்லாததையே தான் செய்து கொண்டே இருந்தார்கள். ஆகையினாலே 722, 721 இந்த காலகட்டங்களிலே அசீரிய ராஜாவை வைத்து தேவன் இந்த இஸ்ரவேலர்களை முற்றிலுமாக அழித்து போடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ அடுத்ததாக இந்த இஸ்ரவேல் ராஜ்யம் முடிவடைந்த காலகட்டத்திலேயே யூதா ராஜ்யம் முடிவடையவில்லை. இங்கே ஒரு சிலர் தேவனுக்கு பிரியமாகவும் ஒரு சிலர் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாகவும் செயல்பட்டபடியினாலே இவர்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்கு இன்னும் தீர்க்கதரிசிகளை அனுப்பி மனம் திரும்புதலின் செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீ அவர்கள் தண்டிக்கப்பட்டதை பார்த்ததற்கு பிற்பாடும் நீ இன்னும் உன்னை கடினப்படுத்தாதே என்கிற செய்தியெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இவர்களில் ஒரு சிலர் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார்கள், ஒரு சிலர் அதற்கெல்லாம் செவி கொடுக்காதபடி அவருக்கு பிரியமில்லாதவர்களாய் நடந்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுதுதான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. பாபிலோனியர்கள் வந்து உங்களை முற்றிலுமாக அழித்து போடுவார்கள் என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அவர்கள் எரேமியாவைத்தான் விரோதியாகவும் துரோகியாகவும் பார்த்தார்களே ஒழிய அவர்கள் மனம் திரும்பவில்லை.
அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டே இருந்த பொழுது எரேமியா உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படியே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்பவன் யூதாவை அழிக்க படையெடுத்து வந்தான். அவன் யூதாவின் மீது படையெடுத்து வந்து 606 605 இந்த வருடங்களிலே ஒரு கூட்டத்தாரை சிறைபிடித்து கொண்டு போனான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதிலே தானியேல், இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு என்பவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்று சொன்னால் இவர்கள் ராஜ குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள், வாலிபர்களாக இருந்தார்கள், நன்றாக அதாவது ஞானிகளைப் போல இருந்தவர்கள். இப்படிப்பட்டவர்களை தான் முதல் முறையாக வந்து அவன் பிடித்து கொண்டு போகும் பொழுது போனான் என்பதை நாம் பார்க்கிறோம். ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள், ஞானம் உள்ளவர்களாய் காணப்பட்டவர்கள், வாலிபர்கள், பராக்கிரமசாலிகள், இவர்களை எல்லாம் தான் முதலாவதாக பிடித்து கொண்டு போகிறான். அப்படி பிடித்து கொண்டு போனதில் தான் தானியேல், அசரியா, அனனியா, மிசாவேல் என்பவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இவர்கள் எல்லாம் சிறையிருப்பில் கொண்டு போய் அங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பிற்பாடு அவர்கள் ஏதோ ஒரு நிலைமையிலே, நல்ல நிலைமையிலே அமர்த்தப்பட்டார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அங்கே போய் அவர்கள் அநேக பிரச்சனைகளை சகிக்க வேண்டியதாக இருந்தது. தேவனுக்காக எழும்பி நின்றவர்கள் இந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இவர்கள் தேவனுக்காக அங்கே எழும்பி நிற்கிறார்கள். தானியேல் தேவனுடைய தீர்க்கதரிசியாகவும் அங்கே செயல்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இவர்களுக்கு பிற்பாடு இன்னொரு முறை இந்த பாபிலோன் ராஜா மறுபடியுமாக யூதாவிற்கு வருகிறார். 597 596 இந்த காலகட்டங்களிலே மறுபடியுமாக அவர் வந்து அங்கே ஒரு சில காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதே நேரத்திலே ஒரு சில மக்களை அங்கிருந்து பிடித்து கொண்டு போகிறார். இப்படி அவர் பிடித்து கொண்டு போன பொழுது அந்த குழுவிலே இருந்தது தான் எசேக்கியேல் என்று சொல்லப்படுகிறது. அப்போ எசேக்கியேல் இந்த குழுவிலே இரண்டாவது முறையாக பிடிக்கப்பட்டு சிறையிருப்பிற்குள்ளாக போனவர்களிலே தான் இருந்தார் என்று பார்க்க முடியுது. இப்போ இவர் மக்கள் மத்தியிலே இருந்து ஒரு தீர்க்கதரிசியாக செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். தானியேல் அரண்மனையிலே இருக்கிறார், அங்கே ஒரு தீர்க்கதரிசியாக செயல்படுகிறார். இந்த எசேக்கியேல் சிறையிருப்பிலே மக்கள் மத்தியிலே இருந்து இந்த யூதா மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிற ஒரு மனுஷனாக, தீர்க்கதரிசியாக காணப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இத்தோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை. மறுபடியுமாக 586 இந்த நேபுகாத் நேச்சார் யூதாவின் மீது படையெடுத்து வருகிறான். அப்பொழுதுதான் அவன் தேவாலயத்தை முற்றிலுமாக தீக்கிரையாக்கி போடுகிறான், அக்கினிக்கு இரையாக்கி போட்டு, இப்பொழுதும் கூட அங்கே ஒன்றுக்கும் உதவ மாட்டார்கள், இவர்கள் இனி எந்த பிரயோஜனமும் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறவர்களை மாத்திரம் விட்டுவிட்டு மற்ற அனைவரையும் சிறையிருப்பிற்குள்ளாக கொண்டு செல்கிறான், சிறை கைதியாக பிடித்து போகிறான். இப்போ எல்லாரும் அங்கே பாபிலோனிலே ஏறக்குறைய 70 வருஷம், எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனத்தின்படியே 70 வருஷம் அவனிடத்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இப்போ பாபிலோன் ராஜ்யத்திற்கு, அந்த சாம்ராஜ்யத்திற்கு தேவன் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். இப்போ நேபுகாத் நேச்சாருக்கு பிற்பாடு பெல்சாஸ்தார் என்று சொல்லப்படுகிறதான ஒருவன் ஆட்சிக்கு வருகிறான். இப்போ இந்த பெல்சாஸ்தார் ஆட்சிக்கு வந்த பொழுது அவன் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்டதான பாத்திரங்களிலே குடித்து அதை குடிப்பதற்கு பயன்படுத்தினான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி நடந்த பொழுதுதான் ஒரு கையிருப்பு வந்து எழுதுகிறது, அவனுக்கு நாள் முடிந்து விட்டது என்று சொல்லப்படுகிற காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. இப்போ அன்று ராத்திரியிலே அவன் கொலை செய்யப்படுகிறான். மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் தலையெடுக்கிறது. இந்த மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் பெர்சிய மன்னனாக இருந்த கோரேசை குறித்து நாம் ஏசாயாவிலே வாசிக்க முடிகிறது.
45ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது கோரேசை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது நிறைவேறுகிறது. இந்த கோரேஸ் ராஜாவாக வந்ததற்கு பிற்பாடு, நீங்கள் இந்த யூதர்கள் உங்களுடைய தேசத்திற்கு நீங்கள் போகலாம், உங்கள் ஆலயத்தை கட்டலாம், அதற்காக என்னுடைய பக்கத்திலிருந்து உங்களுக்கு செய்யப்படும் உதவிகள் எதுவாக இருந்தாலும் அது செய்யப்படும் என்று சொல்லி அவர்கள் தேசத்திற்கு போகிறதற்கு அவன் அனுமதி கொடுக்கிறான். இப்போ அனுமதி கிடைத்தவுடன் எல்லா யூதர்களும் அவர்களுடைய தேசத்திற்கு திரும்பினார்களா என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் இல்லை. இப்போ எல்லா யூதர்களும் எருசலேமிற்கு, அதாவது யூதா இஸ்ரவேல் நாட்டிற்கு திரும்பினார்களா என்று சொல்லி நாம் பார்த்தோமானால் இல்லை, எல்லாரும் திரும்பி போகவில்லை. இப்போ இங்கிருந்தும் ஒரு 3 குழுக்களாக 3 தலைவர்களின் கீழே அவர்கள் அங்கே செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எப்படி என்று சொன்னால், செருபாபேல் என்று சொல்லி ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகாய், சகரியா புஸ்தகங்களிலே செருபாபேல் என்ற நபரை குறித்து வாசிக்கிறோம். அவர்களுடைய தலைமையின் கீழாக ஒரு கூட்டம் இஸ்ரவேல் நாட்டிற்கு, யூதாவிற்கு, எருசலேமிற்கு கடந்து செல்லுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ அதற்கு பிற்பாடு எஸ்ரா என்று சொல்லப்படுகிற வேதபாரகனுடைய தலைமையிலே ஒரு கூட்டம் அங்கே கடந்து செல்லுகிறது. அதற்கு பிற்பாடு நெகேமியா என்பவருடைய தலைமையிலே ஒரு கூட்டம் அங்கே செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த செருபாபேல், எஸ்ரா என்பவர்களுடைய தலைமையின் கீழாக வந்தவர்கள் ஆலயத்தினுடைய காரியங்களை செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களிலே தான் ஆகாய் என்பவரும் சகரியா என்பவரும் தீர்க்கதரிசிகளாக இருந்து செயல்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மல்கியா என்பவரும் இவர்களுடைய காலகட்டங்களிலேயே இருந்து செயல்பட்டவர்தான் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இவர்கள் தீர்க்கதரிசிகளாகவும், எஸ்ரா வேதபாரகனாகவும், யோசுவா என்பவர் பிரதான ஆசாரியனாகவும், இந்த செருபாபேல் என்பவர் அவர்களை வழிநடத்துகிற ஒரு தலைவனைப் போலவும் இருந்து செயல்பட்டு இப்பொழுது இந்த எருசலேமிலே ஆலயம் கட்டப்படுகிறது. இப்போ இப்படியாக ஆலயம் கட்டுகிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. இப்போ அதற்கு பிற்பாடு நெகேமியா கேள்விப்படுகிறார், அங்கே மதில் கட்டப்படவில்லை, அது அளங்கமில்லாத மதிலிடிந்த பட்டணமாக காணப்படுகிறது என்பதை கேள்விப்பட்ட அவர் ராஜாவினிடத்தில் போய் பேச வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறார். அதற்கு முன்பதாக ஜெபம் பண்ணுகிறார். இப்போ ராஜாவே அவரை பார்த்து கேட்கிறார், ஏன் நீ துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். இப்போ அவருடைய காரியங்களை ராஜாவினிடத்தில் சொல்லி அனுமதி பெற்றுக்கொண்டு அவர் எருசலேமிற்கு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக அவர் வந்து ஒரு 52 நாட்களிலேயே அந்த பட்டணத்தின் மதிலை கட்டி முடிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நாளிலும் அவர்களுக்கு பிரச்சனை இருந்தது. அதையெல்லாம் மீறிதான் அவர்கள் அந்த 52 நாட்களிலே அந்த மதிலை கட்டினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அவர்கள் இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடிக்கிறார்கள். அவர்கள் வழி நடத்தப்படுகிறார்கள். இப்போ மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யமும் வீழ்த்தப்படுகிறது. கிரேக்க சாம்ராஜ்யம் வருகிறது. கிரேக்க சாம்ராஜ்யத்திலே மகா அலெக்சாண்டர் என்பவரை குறித்து நாம் பார்க்கிறோம். இவரை குறித்ததான தீர்க்க தரிசனம் தானியேல் புஸ்தகத்திலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த மகா அலெக்சாண்டரை குறித்தும் கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்தும் உள்ளதான காரியங்களை நாம் பெரிதாக இந்த தீர்க்க தரிசனங்களை தவிர மற்ற காரியங்களை எதையும் நாம் வேதத்திலே வாசிப்பது இல்லை. ஏனென்றால் அந்த காலகட்டங்களிலே தேவனுடைய வார்த்தை இல்லாதிருந்தது என்று சொல்லப்படுகிற காலகட்டமாக இருந்தது. இது ஏறக்குறைய ஒரு 400 ஆண்டுகள் இருந்த காலகட்டமாக இருந்தது. ஆனால்
அந்த நாட்களிலே கிரேக்க சாம்ராஜ்யம் மகா அலெக்சாண்டர் வருகிறார். அவருடைய மொழி, அவருடைய கலாச்சாரம், அவருடைய தெய்வங்கள் என்று சொல்லி உலகம் முழுவதிலும் பரப்புகிறவராக காணப்படுகிறார். ஆனால் குறைந்த வயதிலேயே அவர் மரித்து போகிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த பாபிலோனிய சிறையிருப்பில் இருந்த காலகட்டங்களிலேயும் அதே நேரத்திலே இங்கே இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திலே இருந்த நாட்களிலேயும் தான் என்னென்ன காரியங்கள் தொடங்கப்பட்டு வளர்க்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்த்தோமானால், ஜெப ஆலயம் தொடங்கப்பட்டது. வேதபாரகன் என்று சொல்லுகிறவர்கள் எழும்பினார்கள். இதற்கு முன்பதாக, இந்த பாபிலோனிய சிறையிருப்பிற்கு முன்பதாக வேதபாரகன் என்று சொல்லப்படுகிற யார் ஒருவரும் இல்லை. ஆசாரியர்கள் தான் தேவனுடைய வார்த்தையை கற்பிக்கிறவர்களாக இருந்தார்கள். இப்போ வேதபாரகர் என்று சொல்லுகிற ஒரு குழு எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே புதிய ஏற்பாட்டிற்கு இப்போ இந்த பாபிலோன் காரியங்கள் எல்லாம் முடிந்த பிற்பாடு அவர்கள் போய் தேவாலயத்தை கட்டுகிறார்கள். ஆனாலும் அதற்கு பிற்பாடு நாம் புதிய ஏற்பாட்டிற்கு வரும்பொழுது ஜெப ஆலயத்தை குறித்து வாசிக்கிறோம். அதுவும் தொடங்கப்பட்டது இந்த பாபிலோனிய சிறையிருப்பின் நாட்களில்தான். அது கிரேக்க சாம்ராஜ்யத்தின் நாட்களிலும் கூட இருந்ததாக தான் அது இருந்தது. அது அநேக இடங்களிலே பரவினது என்பதையும் நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்திற்கு விரோதமாக மக்கபேயர்கள் என்பவர்கள் போராடுகிறார்கள். ஆனால் அவர்களாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இப்படியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மகா அலெக்சாண்டர் என்பவர் குறைந்த வயதிலேயே மரித்து போகிறார். அவருக்கு பிற்பாடு அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் 4ஆக பிரிகிறது. 4ஆக பிரிக்கப்பட்டு ஒவ்வொருவர் அவருடைய, அதாவது இந்த படைக்கு தளபதிகளாய் இருந்த 4 பேருக்கு கீழே இந்த சாம்ராஜ்யங்கள் பிரிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இவர்களுக்கு பிற்பாடு இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் இப்படி 4ஆக பிரிந்ததினாலே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அதுவும் வீழ்த்தப்பட்டு ரோம சாம்ராஜ்யம் தலையெடுக்கிறது. இப்போ ரோம சாம்ராஜ்யம் வருகிறது. இப்போ ரோமர்கள் ஆங்காங்கே தேசாதிபதிகளை நியமிக்கிறார்கள். இந்த ரோமர்களுடைய சாம்ராஜ்யத்திலே ராயன் என்பவர் தான் தலைவனாக இருந்து செயல்படுகிறார். இப்போ இவர்கள் ஆங்காங்கே இவர்களுடைய கீழே இருக்கிற எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் ஆங்காங்கே தேசாதிபதிகளையும் அதே நேரத்திலே மற்ற அதிகாரிகளையும் ஏற்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். அதை குறித்து நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்திலேயும் கூட வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தேசாதிபதியாக, அதாவது யூதேயாவிலே தேசாதிபதியாக இருந்த ஏரோதுவின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக இப்போ ஏரோது நாட்கள் தான் இருக்கிறது. அப்போ அவருடைய நாட்கள் இருக்கும் பொழுது இப்போ ஒரு 400 வருடங்கள் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து வருவதற்கு கொஞ்ச காலத்திற்கு முன்பதாக நாம் பார்க்க முடிகிறது. தேவன் அவருக்கு முன்னோடியாக ஒரு மனிதனை அனுப்புகிறார். அது யோவான் ஸ்நானன் என்பதை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானன் தான் பழைய ஏற்பாட்டிற்குரிய கடைசி தீர்க்கதரிசியாக காணப்படுகிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இவர் தீர்க்கதரிசியாக இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே இந்த இஸ்ரவேல் தேசமும் ஒரு சில மாற்றங்களை பெற்றிருக்கிறதை பார்க்க முடிகிறது. முதலாவதாக இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற ஒரே நாடாக இருந்தது. சாலமோனுக்கு பிற்பாடு இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும் பிரிந்து காணப்பட்டது. இப்போ இந்த ஏரோதுவின் நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது 3ஆக பிரிக்கப்பட்டிருந்தது. கலிலேயா, சமாரியா, யூதேயா என்று சொல்லி 3ஆக பிரிக்கப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த யூதேயாவிலே தான் மகா ஏரோது என்பவர் அந்த நாட்களிலே காணப்பட்டார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஏரோது என்பவர் இருந்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அவரை அழிக்க திட்டமிடுகிறார்கள். ஆனால் அவரை அழிக்க முடியவில்லை.
ஏரோது மரித்து போனான். அதற்கு பிற்பாடு அவருடைய குமாரன் அர்கிலாயு என்பவன் அங்கே வந்து ஆட்சி செய்கிறான் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்கிறார், பாடுபடுகிறார், அடக்கம் பண்ணப்படுகிறார், உயிர் தெழுகிறார். அவருடைய காரியங்கள் ஜெயமாய் இந்த உலகத்திலே அவர் வந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்து தமக்கென்று அவர் ஒரு 12 பேரை ஏற்படுத்தி இருந்தார். அது மாத்திரமல்லாமல் ஒரு 70 பேரை அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு அவர் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு பரமேறி சென்று விடுகிறார், எடுத்து கொள்ளப்படுகிறார். இப்போ நாம் பார்க்கிறோம், ஏறக்குறைய 120 பேர் மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்தார்கள், காத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. இப்படியாக அவர்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். பெற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கட்டளையிட்டபடியே உலகமெங்கும் சென்று அவருக்கு சாட்சிகளாய் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் அநேக இடங்களிலே வாசிக்க முடிகிறது. அவர்கள் எப்படி பட்டணங்கள் தோறும் சென்றார்கள், எப்படி அவர்களுக்கு உபத்திரவங்கள் வந்தது, உபத்திரவங்கள் வந்த பொழுதும் அவர்கள் எப்படி சிதறடிக்கப்பட்டார்கள், சிதறடிக்கப்பட்ட பொழுது எப்படி அவர்கள் அங்கே எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள், தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்ட பொழுது எப்படி சபை நடந்து வளர்ந்து பெருகினது என்பதை எல்லாம் நாம் அப்போஸ்தலர் நடபடிகளில் வாசிக்கிறோம். இப்படி ஏற்படுத்தப்பட்ட சபைகளிலே காணப்பட்ட உபதேச பிரச்சனைகளாகட்டும், அதே நேரத்தில் சரீரத்திற்குரிய பிரச்சனைகள், ஆவிக்குரிய காரியங்களுக்குரிய பிரச்சனைகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எழும்பின பொழுது அவர்களுக்கு நிருபங்கள் எழுதப்பட்டது. அதுதான் ரோமரிலிருந்து எபிரேயர் வரைக்கும் உள்ளதான நிருபங்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படியாக நிருபங்கள் எழுதப்படுகிறது. இப்படி சிதறடிக்கப்பட்டு போனவர்களுக்கும், அதே நேரத்திலே யோவான் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட சபைகளுக்கு அவரும் கூட நிருபங்களை எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படியாக 21 நிருபங்களும் எழுதப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி அவருடைய சீஷர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் உலகமெங்கும் போய் அவருடைய வார்த்தையை அறிவித்தார்கள், பிரசங்கித்தார்கள், அவருக்கு சாட்சிகளாய் இருந்தார்கள், அவருக்காக தங்களுடைய ஜீவனை கொடுத்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களிலே 12 பேரிலே ஒருவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து விட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். மற்றவர்கள் கிறிஸ்துவுக்கு இரத்த சாட்சிகளாக மரிக்கிறார்கள். யோவான் எப்படி மரித்தார் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படவில்லை, ஆனால் அவருக்கும் அநேக உபத்திரவங்கள் கொடுக்கப்படுகிறது. அவர் கடைசியாக அவர் ஒருவர் மாத்திரம்தான் இயற்கை மரணம் எய்தினார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இப்படியாக ஒவ்வொருவரும் தேவனுடைய காரியத்தை செய்தார்கள். இப்படி இந்த யோவான் ஒரு முறை நாடு கடத்தப்பட்ட பொழுதுதான் அவர் தேவனுடைய தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிறார். அதுதான் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன நூலாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு நூல்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையையும் 2ஆம் வருகையையும் குறித்ததான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற இந்த ஒரு தீர்க்க தரிசன நூல் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை முழுவதுமாக சொல்லுகிற ஒரு புஸ்தகமாக காணப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அந்த நாட்களிலே காணப்பட்ட சபைகளிலே இருந்த ஒரு சில குற்றம் குறைகளை சரி செய்யும்படியாக, சீர்படுத்தும்படியாக தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எழுதின சொன்ன காரியங்களையும் நாம் வாசிக்கிறோம். முதல் 3 அதிகாரங்களிலே அந்த காரியங்களை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை நமக்கு சொல்லுகிற, அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிற ஒரு தீர்க்க தரிசன நூலோடு தான் நம்முடைய வேதாகமும் முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய வார்த்தைகளின்படி அவர் வந்து இந்த உலகத்தில் இருந்து பாடுபட்டு நமக்காக வாழ்ந்து அவர் உயிர் தெழுந்தாரோ,
அதுபோல அவர் மறுபடியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். நிச்சயமாக அவர் வருவார். நாம் அவருடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய வேதாகமமாக இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை படைத்ததிலிருந்து அவர் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்ற செய்தியோடு வேதாகமம் முடிவடைகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்களிலே இருக்கிற நாம் வேதாகமத்தில் உள்ள காரியங்களை வாசித்து அதை புரிந்து கொண்டு தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு அதை நாம் உட்கிரகித்து பிரயோஜனப்படுத்தி அவருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் இருப்போம். நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவருடைய ராஜ்யத்திலே சுதந்திரவாளிகளாய் பங்கடைகிறவர்களாய் காணப்படுவோம். தேவனாகிய கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதாகமத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்த வேதாகமத்திலே காணப்படுகிற ஒரு சில காரியங்களை அப்பா விரைவாய் பார்க்க நீர் கிருபை செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் மறுபடியுமாக எங்களுக்காக வரப்போகிற தேவனாக இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வருகையிலே நாங்கள் உம்மோடு கூட அப்பா எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களாய் இருக்கும். உம்முடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கத்தக்கவர்களாய் பங்கடையத்தக்கவர்களாய் இருக்கும் நீர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். கிருபை செய்வீராக, எங்களை வழி நடத்துவீராக, காத்து கொள்ளுங்க, பலப்படுத்துங்க அப்பா. இன்னும் உம்முடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் இல்லாமல் காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராய் நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மை கண்டு கொள்ள, உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராய் மாற நீர் உதவி செய்யும், வழிநடத்தும், காத்து கொள்ளும். இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.